Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது வந்து neck depth தகுந்த மாதிரி எப்படி shoulder and arm hole வந்து கட் பண்றது and also wide neck எப்படி வந்து நம்ம வந்து மார்க் பண்றது இது ரெண்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேத்துக்குள்ள ப்ராப்ளம் என்னன்னா நம்ம neck deep ஆக நீங்க நல்ல neck depth எடுக்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு வந்து ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகும். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே இப்படி வந்து ப்ளவுஸ் இப்படி விரிஞ்சு போயிடும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷோல்டர் மட்டும் இப்படி வந்து ட்ராப் ஆகும். எப்போ பார்த்தா ப்ளவுஸ் நம்ம வந்து இழுத்து விட்டுட்டே இருக்கும். அது எதனாலன்னா வந்து நம்ம நெக் எவ்வளோ டீப்பாக நம்ம வெட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷோல்டர் ஆர்ம் ஹோல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. நீங்கள் இந்த கால்குலேஷன் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டரும் அண்ட் ஆர்ம் ஹோல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்கு வந்து பாடிஸோட அப்படியே நல்லா அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த கால்குலேஷன் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ப்ளவுஸுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரியா இருந்தாலும் இல்லை அளவு ப்ளவுஸ் வச்சு எடுக்கிற மாதிரியா இருந்தாலும் நீங்கள் இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் வந்து இங்கே ப்ளவுஸுக்குள்ளே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன், பாடிஸ் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அண்ட் கால்குலேஷன் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஏற்கனவே நான் இதுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து பாடிஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது, ஃப்ரண்ட்டு பேக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது ஏற்கனவே வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ கார்டில் நீங்கள் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷோல்டரு ஆர்ம் ஹோல் டெப்த் எப்படி வந்து கட் பண்ணுறது தான். ஸோ இப்போ உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 36. அப்போ நெக்கோட வித்து வந்து நீங்கள் எப்போவுமே செஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. அண்ட் நெக்கோட இப்போ வந்து ஷோல்டர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா இங்கே வந்து ஷோல்டர் வந்து எனக்கு 15 இன்ச்சு. ஸோ ஷோல்டர் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் இருக்குது, 15 இன்ச்சஸ் இருக்குது. அண்ட் பேக் நெக் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் ஷோல்ட்ரு. ஸோ பேக் நெக் வந்துட்டு இப்போ 8 இன்ச்சஸ்னால் -2 இன்ச்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது தான். நீங்கள் வந்து என்ன உங்களோட நெக்கு டெப்த் இருந்தாலும் 9 இன்ச்சஸோ 10 இன்ச்சஸோ இல்லை 11, 12 எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த அது வந்து -2 பண்ணிக்கோங்க. இப்போ 9னா 9 - 2, இங்கே வந்து 8. ஸோ 8 - 2 வந்து 6. ஸோ இது வந்து இந்த ஆன்சர் கிடைக்குது. இந்த 6 வந்து நான் 0.25ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ 6 × 0.25 வந்து மல்டிப்ளை பண்ண நமக்கு ஆன்சர் வருது 1.5. இது வந்து 1.5. இப்போ நம்மள ஆக்சுவல் ஷோல்டர் என்ன 15 இன்ச்சஸ்ஸு. ஷோல்டர் வந்து 15 இன்ச்சஸ். இந்த 15 ரெண்டாக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்க. ஏன்னா எப்போவுமே கிளாத் வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தான் கட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து 7.5 கிடைக்கும். இந்த 7.5லேருந்து இந்த 1.5 நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 6. ஸோ நான் வந்து ஷோல்டர் வந்து இப்போ நான் எடுக்கிறது வந்து 6 இன்ச்சஸ்ஸு. ஷோல்டர் வந்து 6 இன்ச்சஸ் தான் நான் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து உங்களோட பேக் நெக்கு வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பேக் நெக் வந்து 10 அண்ட் ஷோல்டர் வந்து ஒரு 16 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த 10லேருந்து -2 பண்ணுறோம். அது வந்து எனக்கு வந்து 8 கிடைக்கிது. ஸோ 8 × 0.25 இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. நீங்கள் என்ன வந்து உங்களோட நெக்கோட வந்து டெப்த் இருந்தாலும் நீங்கள் இந்த இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த 8 × 0.25 வந்து 8 × 0.25 வந்து 2 இன்ச்சஸ் கிடைக்குது. ஸோ நான் என்னோட ஷோல்டர் என்ன 16 டிவைடட் பை 2 வந்து 8. ஸோ 8 - 2 வந்து உங்களுக்கு வந்து 6 வருது. ஸோ 8 - 2 வந்து 6 வருது. ஸோ இதே தான் வந்து ஷோல்டர் வந்து நான் 6 எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஷோல்டரோட இது கிடைச்சிருச்சு. ஸோ ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்துட்டு எப்படி எடுக்கிறதுனா நீங்கள் வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, இப்போ வந்து ஆர்ம் ஹோல் வந்து இங்கே வந்து நான் இந்த இது தான் என்னோடய ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. ஸோ இதுதான் ஷோல்டர் வந்து எனக்கு இங்கே 6. ஸோ இதே 6 தான் வந்துட்டு நான் வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் எடுக்கிறேன். ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு 6 இன்ச்சஸ் தான் எடுக்கிறேன்.
இப்போ எனக்கு வந்து 5க்கு மேலே வந்துச்சுன்னா நான் வந்து இதே எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னோட ஷோல்டர் வந்து 5க்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4.5 இல்லைன்னா வந்துட்டு 4.75 இல்லை 3 அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஆர்ம் ஹோல் எடுத்துக்கோங்க. 5.5 நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ்வலாக ப்ளவுஸுக்கு வந்து எப்படி ஆர்ம் ஹோல் டெப்த் கால்குலேட் பண்ணுறோம், நார்மலாக கால்குலேட் பண்ணுறது வந்து நம்மளோட செஸ்ட்டு டிவைடட் பை 6 தான் போடுவோம். செஸ்ட் 36 டிவைடட் பை 6 வந்து உங்களுக்கு 6 தான் வருது. ஸோ இது வந்து உங்களோட நெக்கு டெப்த்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால வந்துட்டு இப்போ நல்ல டீப்பாக நெக்கு போகும்போது நீங்கள் ஷோல்டர் 6 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ம் ஹோலும் ரொம்ப பெருசாகும். அதே மாதிரி வந்து ஷோல்டரு ட்ராப் ஆகும். ஆர்ம் ஹோல் பெருசாகும் போது என்னவாகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீவ் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு நெக் இந்த ஆர்ம் ஹோல் கிட்டேல வந்து உங்களுக்கு வந்து சுருக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த கால்குலேஷன் போட்டு நீங்கள் கட் பண்ணுற மாதிரியா இருந்தால் இது நெக்கு டீப்பாக நம்ம நெக்கோட டெப்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆர்ம் ஹோல் இப்படி வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இப்போ வந்து எனக்கு ஆர்ம் ஹோல் டெப்த்து 6 கிடச்சிச்சு, அது மாதிரி ஷோல்டர் 6 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது நம்மளோட நெக்கோட வித்து கண்டுபிடிக்கிறது. ஸோ நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா நெக்கோட வித்து வந்துட்டு உங்களோட அப்பர் செஸ்ட்டு இங்கே எனக்கு அப்பர் செஸ்ட் வந்து 36 டிவைடட் பை 12. அப்போ எனக்கு வந்து நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சஸ் கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட நெக்கோட வித்து. ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருச்சு. ஷோல்டர் லைனில் பார்த்தீங்கன்னா நெக்கு வித்து வந்து 3 இன்ச்சஸ்ஸு, ஷோல்டர் வந்து 6 இன்ச்சஸ்ஸு, ஷோல்டர் ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு 6 inches. நான் இதில் வந்து எதுவுமே சீம் ஆட் பண்ண மாட்டேன். ஷோல்டர் வந்து நீங்கள் 6 கரெக்டாக எடுத்துக்கோங்க. சீம் வந்து 0.5 நம்ம எப்பவுமே வந்து 1/2 inch ஆட் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம கால்குலேஷன் அது மாதிரி தான் போட்டிருக்கோம். அதனால இதுக்கு வந்து நம்ம வந்து சீம் வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இனி வந்து இது வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸ் வந்து நம்ம இப்படி தான் 2ஆக ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே ஷோல்டர் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நெக் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, நெக்கோட வித் வந்து 3 inches கிடைக்குது. 3 inches வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். நம்ம தைச்சு வந்ததுக்கப்புறம் 3 inches வேணும். ஸோ உங்களோட நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் லைன் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ சீம் ஆட் பண்ணிக்கோ அது போல். ஸோ நான் வந்து இங்கே வந்து 1/2 inch வந்து சீம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நான் வந்து இங்கே தான் கட் பண்ணும், 2.5 தான் கட் பண்ணும். தைச்சு வரும்போது எனக்கு 3 வந்து வரணும். ஸோ வந்து நீங்கள் இப்போ வந்து உங்களோட இதோட வந்து நெக்கோட வித் வந்து 2.5ன்னா மைனஸ் உங்களோட ஸ்டிச்சிங் இதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு இப்போ 2.5னா 1/4 inchனா 1/4 inch, 1/2 inchனா 1/2 inch மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கட் பண்ணுறது 2.5ல கட் பண்ணி நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு வந்து 3 வந்துடும் கரெக்டாக. அண்ட் ஷோல்டர் வந்து எவ்வளோ மார்க் பண்ணும், 6 inches. ஸோ ஷோல்டர் வந்து இங்கே நான் 6 inches மார்க் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் டெப்த் எனக்கு எவ்வளோ வேணும், 6 inches வேணும். ஸோ ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 6 inches நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஆர்ம் ஹோல் வந்து கிடச்சிருச்சு. ஆர்ம் ஹோலோட டெப்த்து நெக்கோட வித்து எல்லாமே கிடச்சிச்சு. அண்ட் வந்து இனி வந்து பார்டர்ஸோட இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து எனக்கு வந்து 10.5 வேணும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து 10.5 போடுறேன், மார்க் பண்ணுறேன். பேக் வந்து எனக்கு எவ்வளோ வேணும்னா பேக் வந்து எனக்கு 9.5. ஸோ பேக்கோட மெஷர்மெண்ட் வந்து 9.5, ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 10.5 வேணும். ஸோ இது வந்து நான் வேறு கலரில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இனி வந்து நம்ம வந்து ஆர்ம் ஹோல் இது வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக்குக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து 10.5 எனக்கு வேணும். ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து மார்க் பண்ணியாச்சு. அண்ட் செஸ்ட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் வந்து 6 inches எடுத்துகிட்டு நமக்கு வந்து 10.5 வரைக்கும் செஸ்ட் லைன் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் இங்கே வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1/2 inch எடுக்கிற ப்ளவுஸுக்கு வந்து நம்ம 1/2 inch போதும். ஸோ இதை இங்கே வந்து இப்படியே ஷோல்டர் ஸ்லோப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இனி ஆர்ம் கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஆர்ம் கர்வ் வந்துட்டு நீங்கள் இந்த லைன் இருக்குல்லையே இந்த 1/2 inch விட்டுட்டு இதுலேருந்து இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது 5.5 இருக்குது. 5.5 நம்ம மிட் பாயிண்ட் பண்ணும்போது இந்த டேப் இப்படி 2ஆக மடக்கி கரெக்டாக நம்ம வந்து இங்கே மிட் பாயிண்ட்
மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து உள்ள தள்ளி 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து எப்பவுமே வந்து இங்கே வந்து நம்ம இந்த லைன்லேருந்து வெளியே வந்துட்டு நம்ம 1/2 இன்ச் எடுத்துருக்கோம். 1/2 இன்ச் எடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து இந்த 1/2 இன்ச் கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்து க்ராஸாக வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இது கிடைச்சிட்டு இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட் ப்ளவுஸோடது. ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த இதுக்கு வரைக்கும் நான் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். 6 இன்ச்சஸ் இருக்குது. இதோட பாதி நம்ம மறுபடியும் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் இப்படி வரும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உங்களோட ஆர்ம் கர்வ் வரும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி வரும்போது உங்களுக்கு எந்த சுருக்கமோ பிடித்தமோ எதுவுமே வராது. ஸோ இந்த இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டுக்குள்ளது. இது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இதோட பாதியை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த பாதி நம்ம எடுத்ததுலேருந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அகெயின் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து நம்மளை இதோட பாதி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது வந்து என்னடா இவ்வளோ ஸ்டெப் இருக்குன்னு நினச்சாலும் நமக்கு இப்படி பண்ணும்போது எப்பவுமே வந்து உங்களோட ஆர்ம் கர்வ் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு வேண்டி தான் இப்படி வந்து இத்தனை நான் வந்து எப்பவுமே வந்து அப்ராக்சிமேட்டாக வச்சு கட் பண்ணவே மாட்டேன். நம்ம வந்து நான் இப்போ எவ்வளோ இத்தனை வருஷமாக தைக்கிறோம். பட் வந்து ஜஸ்ட் வந்து வெட்டினாலே கரெக்டாகும். பட் வந்து பர்ஃபெக்டாக வரணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ ஆர்ம் கர்வோட இது கிடச்சிருச்சு. ஸோ இந்த பாயிண்டில் தான் வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் இதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் தான் நமக்கு இதுதான் மிட் பாயிண்ட் வருது. ஸோ இந்த மிட் பாயிண்டோட அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டோட ஆர்ம் கர்வ் அழகாக வந்துருச்சு. ஸோ இதை மெஷர் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மெஷர் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு இது வந்து இப்படியே மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 9.25 வருது. இங்கே வந்து நம்ம டாட்டெல்லாம் பிடிக்கும்போது 9.25 வந்து நம்மளோட இது கிடைக்கும். அண்ட் வந்து அதே மாதிரி இங்கேயும் நம்ம 1/2 இன்ச்சு பிடிச்சிருவோம். 8.25 வந்து நமக்கு ஆர்ம் கர்வ் கிடைக்கும். இப்போ வந்து நெக்கு வந்து அடுத்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சஸ் வேணும். 7 + 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து சீம் ஆட் பண்ணிக்கலாம். 7.5 நான் வந்து இங்கே 2.5 எடுத்திருக்கேன். பட் இங்கே வந்து நான் வந்து 3 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 3 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஏன்னா நல்ல ரவுண்டாக கிடைக்கிது. ஃப்ரண்ட்டு வீயாக இருந்தால் நமக்கு வந்து ப்ளவுஸ் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நல்ல ரவுண்டாக கிடைக்கிறதுக்கு வேண்டி நான் மேலே எவ்வளோ எடுக்கிறேனோ அது கூட ப்ளஸ் 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த இது எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம இனி வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்டு வரைஞ்சாச்சு. ஸோ நமக்கு இந்த மாதிரி அழகாக ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் வரைஞ்சி இனி வந்து பாடிஸோட லென்த் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து 13 இன்ச்சஸ் வேணும். ப்ளஸ் 1/2 இன்ச் நான் ஆட் பண்ணுறேன். 13.5 வந்து ஃப்ரண்ட்டோட இறக்கும். ஸோ இப்போ வந்து பேக்குக்கு வந்து ஃப்ரண்ட்டோட வந்து ஆர்ம் கர்வ் வந்து நமக்கு கிடச்சிச்சு. அதேமாதிரி ஷோல்டர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நான் எனக்கு வந்த ஆன்சரில் நான் சீம் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. 6 இன்ச்சஸ் இருக்குது. அண்ட் நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சஸ்ஸு. பட் நான் 2.5 தான் எடுக்கிறேன். ஏன்னா 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி வரும்போது 3 இன்ச்சஸ் கரெக்டாக வந்துடும். கரெக்டாக வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அழகாக ரவுண்டாக இந்த மாதிரி வந்துடும். ப்ளவுஸ் வந்து அழகாக ரவுண்டாக இந்த மாதிரி வந்துடும். அண்டு அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து இங்கே 6 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். அதே 6 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு ஆர்ம் கர்வ் வந்துடும். 6 இன்ச்சஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 5க்கு கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து 5.5 அப்படி 5.5 மினிமம் நமக்கு வேணும் ஆர்ம் ஹோல் டெப்த்து. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இங்கே ஷோல்டர் வந்து 4.5 தான் வருதுன்னா ஆர்ம் ஹோல் வந்து நீங்கள் ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 4.5 மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்ம் கர்வ் வந்து டைட்டாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு 4.5 இங்கே வந்தாலும் ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 5.5 நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட இது கிளியர் ஆயிடுச்சு. நீ நெக்ஸ்ட் வந்து பேக் நம்ம கட் பண்ணிக்கலாம். இனி வந்து நம்ம வந்து பேக் நெக் வந்து பேக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பேக் வந்து ஃப்ரண்ட்டு நம்ம எவ்வளோ எடுத்தோமோ ஷோல்டர் அதே மாதிரி தான் பேக்குக்கு எடுக்கிறோம். 6 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் எடுக்கிறேன். அண்ட்
நெக்கோட வித் வந்து 2.5. ஷோல்டர் டெப்த் வந்து அதே மாதிரி 6 inches, 1/2 inch வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 6 inches மார்க் பண்ணுறேன். ஸோ ஆர்ம் ஹோலோட 6 inches ஆர்ம் ஹோல் லைன் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் லைன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1/2 inchக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 1/2 inch நம்ம மார்க் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 10.5 எடுத்தேன். நம்ம வந்து இது செஸ்ட் மெஷர்மெண்ட்டு. இங்கே பேக் வந்து 9.5 எடுக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து பேக்கில் வந்து 1/2 inch தான் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம், மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த 9.5க்கு செஸ்ட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 9.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் நெக் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8 inches வேணும். ஸோ 8 inches கூட ப்ளஸ் 1/2 inch ஆட் பண்ணி 8.5 inches எடுக்கிறேன். 1/2 inch வந்து நம்ம வந்து சீம் ஆட் பண்ணுறது. மேலே வந்து 2.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ப்ளஸ் 1/2 inch போட்டுட்டு 3 inchesக்கு நம்ம வந்து நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 8.5 inchesக்கு நம்ம வந்து நெக்கோட டெப்த்து வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட நெக்கோட டெப்த் வந்து 8 inchesக்குலாம் வந்து நம்ம வந்து பேக்கில் வந்து 1/2 inch ஆட் பண்ணிக்கலாம். இதுவே உங்களோட நெக்கோட டெப்த்து வந்து 9 inches ஆர் 10 inchesலாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே 9.5 மார்க் பண்ண இடத்துல 9 மார்க் பண்ணால் போதும். 1/2 inch நம்ம அந்த ஆட் பண்ணாமையே நம்ம மார்க் பண்ணால் போதும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா டீப்பாக உங்களுக்கு டெப்த்து வந்து ஜாஸ்தி ஆகும்போது உங்கள் ப்ளவுஸ் வந்து விரியும் போது நீங்கள் இங்கே வந்து அதை 1/2 inch ஆட் பண்ணவும் மறுபடியும் லூஸ் ஆயிரும். அதனால நீங்கள் பேக்குக்கு வந்து 9 inchesக்கு மேலே உங்களுக்கு வந்து டெப்த்து போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த லூஸ் ஆட் பண்ணுவோம்ல, ஈஸ் ஆட் பண்ணுவோம்ல, அந்த ஈஸ் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் 9.5 மார்க் பண்ண இடத்துல நான் 9 மார்க் பண்ணிக்கிறேன். இதுவே உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 38னா நம்ம வந்து 4ஆக டிவைட் பண்ணுறோம். 4ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 9.5 கிடைக்கும். ஸோ பேக் வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் 9.5 கூட ப்ளஸ் 1/2 inch ஆட் பண்ணுறோம். 1/2 inch ஆட் பண்ணி 10 மார்க் பண்ணுவோம். இது வந்து இப்போ உங்களோட நெக்கு வந்து 8 inchesலாம் இருந்துச்சுன்னா, இதுவே உங்களோட நெக்கு வந்து டெப்த்து வந்து 9ல இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 9 உங்களுக்கு இந்த 4ஆக டிவைட் பண்ணி என்ன கிடைக்குதோ அது அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு மட்டும் எப்போவுமே 1.5 inches ஆட் பண்ணுறது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து லென்த் வந்து 15 inches எடுத்திருக்கேன். அண்டு அதே மாதிரி வந்து வேஸ்ட் வந்து எனக்கு வந்து பேக்குக்கு வந்து 9.5 வேணும். நான் 9.25 வேணும். ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம், அதெல்லாம் சேர்த்தி தான் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இது வந்து வேஸ்ட் வந்து 9.25 மார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து 9.25. இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட இது நம்ம மார்க் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் கர்வ் இதே மாதிரி ட்ரா பண்ணுறோம். ஆர்ம் கர்வ் நம்ம எப்படி ஃப்ரண்ட்டுக்கு பண்ணோமோ அதே மாதிரி தான். ஸோ இதோட பாதி எடுத்துக்கிறோம். 6ஓட பாதி வந்து நமக்கு வந்து இங்கே வந்து 5.5 வருது. 5.5ஓட பாதி வந்து 2.25 வரும். டேப் இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து உள்ளே தள்ளி எடுத்தோம். பேக்குக்கு வந்து நம்ம அப்படியே இதே லைனில் தான் வந்து நம்ம இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லைன் ட்ரா பண்ணி இதோட பாதி மறுபடியும் எடுக்கிறோம். பாதி எடுத்துகிட்டு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 4.5ஓட பாதி வந்து 2.25 வரும். அண்ட் இதுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் இதோட மிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ 2.25ஓட மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து 1.1 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல மிட் பாயிண்ட் வருது. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம பேக்கோட ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணுறது. ஸோ கரெக்டாக ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து இந்த நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு பேக்கோட ஆர்ம் கர்வ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு எப்படி இப்படி உள்ளே தள்ளி வரும், பேக்குக்கு இப்படி வரும். அண்ட் நெக்கு வந்து இங்கேயும் நல்லா ரவுண்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரவுண்டாக வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க.
இப்போ பேக் நெக் வந்து நல்லா ரவுண்டாக ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் கர்வ் ஆர்ம் கர்வ் வந்து கிடச்சிது. ஷோல்டர் இப்போ கிடையாது. ஸோ நம்ம இன்னொரு ஐட்டங்கடி நான் இது ரிப்பீட் பண்ணுறேன். எப்போவுமே நெக் ஷோல்டரோட நீங்கள் வந்து வித்து கண்டுபிடிக்கிறது வந்து உங்களோட பேக் நெக்கோட இறக்கம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க. ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் எடுக்கக்கூடாது, பேக் நெக்கோட. அண்ட் ஆல்சோ உங்களை எக்ஸாக்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வேணும். ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படின்னா உங்களோட ஷோல்டரு, ஸோ இந்த லெஃப்ட் டு ரைட்டு அந்த எலும்பு வேறு இடத்துல தான் நம்ம கரெக்டாக ஷோல்டர் ஜா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இது மெஷர்மெண்ட் இங்கே 15 வருது, பேக் நெக் வந்து 8 வருது. ஸோ இந்த 8 வந்து -2 நம்ம இது பண்ணுறோம். அதுக்கு வந்து 6. எப்போவுமே 2 வந்து ஒரு கான்ஸ்டன்டான நம்பரு. இந்த 6 இன்ட்டு நம்ம வந்து 0.2025 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1.5 வருது. ஸோ உங்களோட ஷோல்டரோட பாதி எடுத்துகிட்டு இந்த 1.5 மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து 6 கிடைக்குது. நீங்கள் ஷோல்டர் 6 எடுக்கிறது எவ்வளோ? ஷோல்டர் வந்து 6 வந்துருக்கு. இதே 6 தான் வந்து நீங்கள் வந்து ஆர்ம் ஹோலோட டெப்த்து நம்ம வந்து மார்க் பண்ணுறது. ஸோ 6 வந்து நம்ம ஆர்ம் ஹோலோட டெப்த்து. நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா 36 டிவைடட் பை 12. உங்களோட அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட், எக்ஸாக்ட் பாடி மெஷர்மெண்ட்டு. நீங்கள் ஆட் பண்ண மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துடக்கூடாது. உங்களோட எக்ஸாக்ட் பாடி மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை நம்ம 12ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 3 கிடைக்கிறோம். இது தைச்ச வந்தக்கப்புறம் தான் இது 3. நீங்கள் வந்து கட் பண்ணும்போது இதில் -0.5 நீங்கள் வந்து சீம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இல்லை 1/4 இன்ச் வேணுமோ, இல்லை 1/2 இன்ச் வேணுமோ அதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 2 ரேஞ்சில் தான் வந்து நான் கழுத்து வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து 6 தான் மார்க் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் சீம் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. கழுத்துக்கு மட்டும்தான் நம்ம சீம் வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ நெக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 3 இன்ச்சஸ் கிடைக்கிது, ஷோல்டர் வந்து 6 கிடைக்கிது, அண்ட் ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 6 கிடைக்கிது. இதே உங்களோட ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 4.5 இல்லைன்னா 5 அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்ம் ஹோலில் ஷோல்டர் வந்து 4.5 இல்லை 5 தான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்ம் ஹோல் டெப்த் எடுக்கிறது வந்து 5.5, மினிமம் 5.5 வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நெக்கோட டெப்த்து வந்து 9 இன்ச்சஸில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த இடத்த உங்கள் பாடிஸோட மெஷர்மெண்ட்லேருந்து 1/2 இன்ச் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்கோட டெப்த்துக்கு போகலாம். நெக்கு வந்து வைடு, நம்ம நெக்கோட அகலம் வந்து எடுக்குவோம். நெக்கு வந்து நிறைய இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நெக்கு வந்து எனக்கு அகலமாக போடணும்னு ஆசை இருக்குது. பட் நெக்கு நான் அகலமாக வெட்டினா எனக்கு ஷோல்டர் ட்ராப் ஆகுது. அது எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணலான்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து இது மாதிரி ஷோல்டர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதே மாதிரி நம்ம நெக்கோட வித்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ நெக்கோட வித்து வந்து செஸ்ட்டு, அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 12 வந்து உங்களுக்கு 3 வருது. அண்ட் ஷோல்டர் வந்து இங்கே எவ்வளோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஷோல்டர் வந்து 15. ஸோ அதை 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு 7.5 கிடைக்கிது. ஸோ நான் இங்கே வந்து இங்கே 7.5 மார்க் பண்ணுறேன். 7.5 மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பாதி ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்கோட வித்தும் மார்க் பண்ணுறேன். தைச்சு வரும்போது எனக்கு 3 இன்ச்சு வரும். ஸோ இந்த 3 இன்ச்சுலேருந்து இந்த 3 இன்ச்சஸ்லேருந்து இந்த இது பாக்கி இருக்க 3 இன்ச்சஸ்லேருந்து நம்மளை எக்ஸாக்ட் ஷோல்டரில் பாக்கி எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. 4.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த 4.5 இன்ச்சஸோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் வந்து இங்கே வருது. ஸோ இந்த இடத்துல மிட் பாயிண்ட் வருது. ஓகே, இது வந்து நம்ம வந்து கரெக்டாக தெரியறதுக்கு வேண்டி. இனி ஷோல்டர் வந்து எனக்கு எவ்வளோ வருதுன்னா 6 இன்ச்சஸ். நான் கால்குலேட் பண்ணி 6 இன்ச்சஸ் ஷோல்டர் வருது. ஸோ ஷோல்டர்ன்ற இடத்துல 6 மார்க் பண்ணிக்கிறேன். இனி நெக்கோட வித்து நான் இப்போ 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 இன்ச்சஸ் வந்து நான் நெக்கோட வித்து வந்து இந்த இதுக்குள்ளே நம்ம ஷோல்டரோட பாதி பார்த்தோம் இல்லையா, இந்த இதுக்குள்ளே நான் எவ்வளோ வந்து வைடாக வேணும்ல அந்த வைடு நான் வந்து இங்கே மார்க் பண்ணேன். ஸோ நெக்கோட வித்து வந்து இப்போ எனக்கு வந்து டோட்டலாக 5.25 இருக்குது. ஸோ நான் வந்து 4.25 வரைக்கும் நான் வந்து கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி நான் தைச்சு வரும்போது இந்த 5.25 தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து செஸ்ட் என்னோட ஷோல்டரோட நெக்கோட வித்து வந்து 4.5 வேணும், நான் 4.5 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட செஸ்ட்டு வந்து இங்கே தான் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 6 இன்ச்சஸ் இந்த 4 இந்த இடத்துல நான் நெக்கோட வித்து மார்க். இதுதான் என்னோட ஷோல்டரோட அகலம். இது வந்து நம்ம வந்து இதோட பாதி கிடைக்கிறதுக்கு வேண்டியதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ நெக்கு உங்களுக்கு வந்து போட் நெக் எது நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட நெக்கோட
ஷோல்டரோட வித் பாதி எடுத்துக்கோங்க. பாதி எடுத்துகிட்டு உங்களை எக்ஸாக்ட் நெக் மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 2.5 இல்லை 2.25 இல்லை 3 வருதுன்னா நீங்கள் அது மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 3 இன்ச்சஸ்லேருந்து இந்த 7.5 மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் என்னோடய நெக்கு வந்து வரணும். இதுக்கு மேலே என்னோடய நெக்கு வந்து நான் இதோட நெக் வந்து வைடாக வெட்டினான்னு வச்சுக்கோங்க, ட்ராப் ஆகும். ஸோ இந்த 5.25 நான் எவ்வளோ வேணாலும் நான் வந்து இதுக்குள்ளே எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 3 தான் நம்மளோட எக்ஸ்ட்ரா இருக்குது, கரெக்டான மெஷர்மெண்ட். 3.5 எடுத்துக்கலாம், 3.25, 4 அந்த மாதிரி நான் இதுக்குள்ளே தான் எடுக்கணும். அண்ட் நான் கால்குலேட் பண்ணி எனக்கு ஷோல்டரோட அளவு வந்து 6 வந்துருக்கு. இந்த 6 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஷோல்டரோட டெப்த்து 6 மார்க் பண்ணிக்கலாம். 6 மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து செஸ்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். இது வித்து அதே மாதிரி இங்கே வந்து 9.5 நான் மார்க் பண்ணுறேன். 9.5 வந்து மார்க் பண்ணும், பட் 9 தான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து உங்களுக்களோட நெக்கு அகலம் வருது. அந்த அகலம் வரதுனால நான் அந்த 1/2 இன்ச்சு நான் வந்து கம்மி பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து என்னோடய செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் லைன் மார்க் பண்ணி அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டெப்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் டெப்த்து மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த அளவுக்கு நான் வந்து நெக்கு வெட்டுறேன். அதாவது 4.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஷோல்டர் ஸ்லோப்பு 1/2 இன்ச்சுனா இதுலேருந்து 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஸ்லோப்பு. அண்ட் பேக் நெக்கு வந்து இப்போ வந்து இங்கே வந்து எனக்கு 4.5 இன்ச் இருக்குது. அதே 4.5 இன்ச்சு தான் நான் வந்து இது கூட வந்து மறுபடியும் 5 இன்ச்சு ஆட் பண்ணுறதில்ல. ஏன்னா இதுவே நல்லா வைடாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து நல்லா ரவுண்டாக வந்துடும். ஸோ அதனால் மறுபடியும் நான் 5 இங்கே வந்து 5 எடுக்கிறதுல இங்கே எவ்வளோ எடுத்துருக்கணும் அதே தான் எடுக்கிறேன். ஸோ 4.5 அண்ட் நெக்கோட டெப்த்து வந்து எனக்கு வந்து 8 இன்ச்சஸ் 8.5 இன்ச்சஸ் வேணும். அந்த 8.5 இன்ச்சஸ் நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிட்டேன். 9.5 இன்ச்சஸ் பேக் செஸ்ட்டு மார்க் பண்ணோம். பட் வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு 9 இன்ச்சஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நெக்கு வந்து நல்லா வைடாக ரவுண்டாக வரும். ஸோ அது டைட்டாக இருக்கிறதுக்கு வேண்டி இந்த பேக்கு டைட்டாக இருக்கணும். அதனால 1/2 இன்ச் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பேக் நெக் வந்து இந்த மாதிரி வரும். நான் நல்லா ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நம்ம நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பேக் நல்லா ரவுண்டாக வரும். ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்னதாக தான் வரும். ஆர்ம் ஹோல் வந்து உங்களுக்கு எவ்வளோ இது நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வேண்டி தான் இந்த பாதி ஷோல்டர் எடுக்கிறோம். இந்த இடத்துல வச்சு ஆர்ம் ஹோல் எடுத்து மார்க் பண்ணக்கூடாது. நம்ம இதோட பாதி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம வந்து இது மார்க் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இதோட பாதி நான் எடுத்துகிட்டு 5.5 இருக்குது. இந்த 5.5 பாதி எடுத்துக்கலாம். பாதி எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம வந்து ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோலில் வந்து நமக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். ஏற்கனவே ஒன்று நான் வந்து நெக்கோட வந்து 3 இன்ச்சில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அது இது எப்படி வருதுன்னு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இதோட பாதி வந்து இங்கே, அதே இதோட பாதி நம்ம எடுத்துக்கலாம். இதோட பாதி எடுத்துகிட்டு நீ வந்து ஆர்ம் கர்வ் வந்து பேக் ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ இங்கே அந்த இடத்துல 9 இன்ச் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஷோல்டர் இவ்வளோ தான் வருது பேக்கில். அண்ட் இதோட ஆர்ம் கர்வ் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணும்போது 8 இன்ச்சஸ் வருது. அண்ட் இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து நம்ம நெக்கு வந்து சாதாரண வெட்டுற மாதிரி தான் வெட்டுக்கோ. 6 இன்ச்சஸ் வச்சுட்டு ஷோல்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து இந்த இடத்துல இவ்வளோ வருது. ஸோ இதோடு பார்க்கும்போது ஆர்ம் கர்வ் பார்த்திங்கன்னா அதே 8 இன்ச்சஸ் தான் நமக்கு வருது. இதோட ஆர்ம் கர்வ் 8 இன்ச்சஸ் தான் வருது. அண்ட் இந்த இடத்துல ஆர்ம் கர்வ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 8 இன்ச்சஸ் தான் வருது. ஸோ வைடாக வெட்டும்போது நம்ம ஷோல்டர் எவ்வளோ கம்மி பண்ணாலும் ஆர்ம் கர்வ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வருது. ஸோ இது வந்து நம்ம நெக்கு வந்து நல்லா வைடாக வேணும்னா இப்படி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்.
இந்த மெத்தட் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக்கில் வந்து இந்த மாதிரி இருக்குது. பேக் நெக் வந்து இது நார்மலாக இருக்குது. உங்களுக்கு நெக்கு டெப்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷோல்டர் கால்குலேட் பண்ணி ஆம்போல் டெப்த் கட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 இன்ச்சஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேக் நெக் வருதுன்னா நீங்கள் எக்ஸாக்ட் உங்களோட பேக் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அது கூட ஈஸியாக எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா ப்ளவுஸ் அப்புறம் லூஸ் ஆயிரும். ஸோ அதனால் இப்போ வந்து 8க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸ் ஆட் பண்ணிக்கோ. 8க்கு மேலே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸ் ஆட் பண்ண வேண்டாம். அதேமாரி நெக்கு நம்ம வித்து வந்து ரொம்ப பெருசாக பண்ணும்போது அதே மாதிரி பேக் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இனி வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவுக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு இது இப்போ கிளியராக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த கால்குலேஷன் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆம் ஹோல் வந்து எந்த பிரச்சனையுமே வராது. நெக்கும் ஆம் ஹோலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. நெக்கு வந்து லூஸ் ஆகும், எப்போ பார்த்தா நெக்கு இழுத்து விட்டுட்டு இருக்கிறது, அந்த பிரச்சனையில் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ப்ளவுஸ் இந்த மெஷர்மெண்ட் வச்சு உங்களோட மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.